சென்னையில் பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் காவல்துறை கோரிய தகவலை கொடுக்க மறுத்த மின்னஞ்சல் சேவையை முடக்க மத்திய தகவல் தொடர்பு துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரம். கடந்த வாரம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கானது தொடர்ந்து சென்னை காவல்துறை சைபர் கிரைம் போலீசார் முன்னெடுக்கப்பட்டு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புரோட்டான் என்ற மின்னஞ்சல் முகவரியில் இருந்து அழைக்கப்பட்ட இந்த மின்னஞ்சல் தொடர்பு காரணமாக சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அந்த நிறுவனத்துக்கு இதுபோன்று மிரட்டல் விடுத்த நபர் குறித்த விவரங்களை கேட்டறிந்து தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் புரோட்டான் என்ற மின்னஞ்சல் அந்த நிறுவனமானது இது போன்ற தகவல்களை தங்களால் பகிர முடியாது என்ற மறுத்து அதற்கான பதில் கடிதத்தையும் சென்னை காவல்துறைக்கு அனுப்பியதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட நிறுவனத்தின் உரிமையை மட்டுமல்லாமல் அதன் தகவல் தொடர்பை துண்டிக்க வேண்டும் என மத்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு சென்னை காவல்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்று கோரிக்கை வைக்கப்பட்டதின் காரணமாக இதுபோன்று வருங்காலங்களில் இதுபோன்று தனியார் நிறுவனங்கள் நடத்தும் மின்னஞ்சல் முகவரியை கொண்டு பல நாச சதிகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் இதுபோன்று வருங்காலங்களில் ஏதேனும் நாச சதியோ இல்லை மற்ற தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கும்பலால் ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்ற பல சூழ்நிலைகள் இருந்தாலும் இது போன்ற மின்னஞ்சல் மூலியமாக தனியார் பள்ளிகளில் வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் விடுத்த சம்பவத்தை தொடர்ந்து இது போன்ற அந்த நிறுவனமானது தங்களுடைய நிறுவனத்தின் தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் தர மறுத்தது குறிப்பிடத்தக்கது மட்டுமல்லாமல் இது போன்ற தகவலை தர முடியாது என மறுத்ததன் காரணமாக இந்த புரோட்டான் என்ற நிறுவனத்தின் மீது சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனத்தின் இந்த மின்னஞ்சல் முகவரியை முடக்க வேண்டும் என இந்திய தகவல் தொலைவு தொடர்பு துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக மேலும் இந்த விசாரணை தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கண்மணி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.